Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வருஷம் தமிழ்ல வெளியான கேப்டன் மில்லர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான பீரியாடிக் ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. இங்க இருக்க வயசான லேடி நிறைய பேர்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அசதி போனன்றதுக்காக தான் இந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோயிலோட வரலாறுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கோயிலுக்கு இந்த கிராமத்தை சேர்ந்த யாரையும் விட மாட்டாங்கன்னு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. வெள்ளக்காரங்க எல்லாம் கேப்டன் மில்லர் அப்படின்ற ஒரு நபரை தேடிட்டு இருக்காங்க. கேப்டன் மில்லர் டீம்ல கண்ணையான்னு ஒரு நபர் இருப்பாரு. அந்த கண்ணையா இப்ப இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. அந்த கண்ணையா தான் கேப்டன் மில்லர் எங்க இருக்கான்றத சொல்லியிருக்காரு. உயிருக்கு பயந்து உன்னோட கூட்டாளியை காமிச்சு குத்துட்டே அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த கண்ணையா இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ எப்படிப்பட்டவர் அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இவங்க டீம் கூட சேர்ந்த மாதிரி தான் செயல்பட்டு இருப்பாரு. ஹீரோவை பிடிக்கணும்ன்ற மாதிரி வெள்ளக்காரங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணுவாங்க. இவர் மாட்ட மாட்டாருன்றதுனால ஊர் மக்கள் எல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க. நிறைய பேரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வந்துருது. அப்படி டார்ச்சர் பண்ண எல்லாரையும் காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி மொத்தமா காலி பண்ணிட்டாரு. அதே மாதிரி மில்லர்ன்ற பேர்ல தான் இவரை தேடிட்டு இருப்பாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, கேப்டன் மில்லர் அப்படின்ற மாதிரி இவரோட பேரை மாத்திடுறாரு. இங்கதான் கேப்டன் மில்லர் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இந்த கண்ணையா இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்துல இருக்க ஜவான் கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப கொடூரமா அத்தனை வெள்ளக்காரங்களையும் சாவடிச்சான். முன்னாடி எல்லாம் அவனுக்கு வெள்ளக்காரங்க மேல கோபம் இல்ல, அது ஆரம்பிச்சது எப்ப தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு ஹீரோவோட பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. ஹீரோவோட ஊருக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கும். ஜமீனுங்க மட்டும் தான் அங்க போக முடியும். இவங்கள மாதிரி ஆட்களை உள்ளே சேர்க்க மாட்டாங்க. இதனால இவங்க எட்டி எட்டி பாக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரும் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துக்கு இளவரசி எல்லாம் வந்திருப்பாங்க, நம்ம எப்படியாவது உள்ள போய் இளவரசியை பாத்துறணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இளவரசி ரொம்ப அழகா இருப்பாங்களாம், நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் இவரோட மனசை மாத்துறாரு. சரி போய் தான் பாப்போமேன்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே வேலை பார்க்கறவங்க மாதிரி அந்த கோயிலுக்குள்ள வந்துடுறாங்க. அங்க இருக்க இளவரசியை இவங்க தள்ளி இருந்து கவனிச்சுட்டுலாம் இருக்காங்க. அப்பதான் அங்க இருக்க பிரின்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை கவனிச்சிடுறாரு. புடிங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஆட்கள்ல காலின்றவன் தான் எட்டா இருப்பான். அவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வெறித்தனமா துரத்திட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே பயந்த மாதிரி ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது வேல்மதின்னு ஒருத்தங்க வராங்க. அவங்க தான் எந்த காவலாளியோட கண்ணிலையும் படாம பின் கதவு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு கூட்டு வந்து ரெண்டு பேருமே பத்திரமா போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோக்கு அந்த வேல்மதி யாரு என்னன்னு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு யாருன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் வேற ஒரு லேடியும் அந்த பொண்ணு யாருன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வேல்மதியை பொறுத்த வரைக்கும் ராஜாவோட தம்பி பொண்ணாதான் இருப்பாங்க. தம்பிய ராஜா தான் சாவடிச்சிட்டதா சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கதைலாம் நமக்கு எதுக்கு, எனக்கு இளவரசியை விட இந்த பொண்ணை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. யாரோ ரெண்டு பேர் நுழைஞ்சாங்கன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், யாருன்றது தெரியாது. அதனால சந்தேகப்படுற எல்லாரையும் அப்பாவும் பையனும் சேர்ந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பாவை தான் ராஜான்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பையனை பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆட்களை இந்த மாதிரி உள்ள விடாம அடிக்கலாம் செய்யறாங்கல்ல, இது வேல்மதிக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதை பத்திலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்க வயசு தான் இளவரசிக்கு இருக்கும். அவங்க கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இளவரசி என்ன சொல்றாங்கன்னா, பெண்களா பிறந்தா எல்லா இடத்தையும் அடிமை தான், ஆனா நம்ம நினைச்சாலும் இந்த மாதிரி சில ஆண்களை அடிமை மாதிரி நடத்த முடியுதுல்ல, அதை நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் இதுல வேல்மதிக்கு சுத்தமா உடன்படியே கிடையாது. ஹீரோவும் இந்த ஊரே வேணாம் பட்டாளத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அப்ளை பண்ணிருப்பாரு. ஒருவேளை அந்த பொண்ணு என்னோட வாழ்க்கையில வந்தா நான் பட்டாளத்துக்கு போற பிளானை கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வேல்மதியை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க கூடாது, கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படிலாம் போகாதன்னு இளவரசி எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. இல்ல நான் போக தான் போறேன் அப்படின்ற மாதிரி வேல்மதி சொல்லிடுறாங்க. இப்ப இளவரசி கிளம்பி இவங்க மட்டும் தான் தனியா நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவும் நாடக கோஷ்டி மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க தனியா இருக்கிறதுனால பேசலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து நிறைய ஆட்கள் வந்துடுறாங்க. அவங்க இங்க இருந்து வேல்மதியை புடிச்சிட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க. பக்கத்துல எல்லாம் நெருங்கி வந்து பிடிக்கிறாங்க. வேல்மதி தப்பிக்க போறாங்கன்னு தெரிஞ்சதுனால ராஜா தான் இந்த விஷயத்த பண்ண சொல்லியிருக்காரு. அவ அப்பாவை சாவடிச்ச மாதிரி அவளையும் சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஆட்கள் எல்லாம் பிடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப உள்ள புந்த ஹீரோ இருக்கார்ல, காப்பாத்துறதுக்காக சண்டை போடுறாரு. இப்ப அவங்க எல்லாம் அடிச்சு போட்டு இவங்களை வேகமா வெளியே இழுத்துட்டு வந்துடுறாரு. ஹீரோ காப்பாத்தினதுக்காக இவங்க நன்றி எல்லாம் சொல்றாங்க. என்ன தெரியலையா, அன்னைக்கு நீங்க தான் என்ன காப்பாத்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களை பிடிச்சிருக்குல்ல, அதை வெளிப்பத்திடலாம் அப்படின்னு சொல்றதுக்காக வராது. அப்பதான் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராது. இவங்க ரெண்டு பேர் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் என்ன காப்பாத்தினாரு அப்படின்ற மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்டயும் சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற இவரை உடஞ்சு போயிடுறாரு. பட்டாளத்துக்கு போனோம்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்பதான் ஹீரோவோட அண்ணனை நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேரு செங்கோலன் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் சுதந்திரத்துக்காக நிறைய போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப தம்பி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. எதுக்காக பட்டாளத்துக்கு போக போற, அங்க போய் அவங்க கிட்ட அடிமையா இருக்க போறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு.
இங்க மட்டும் நம்ம எப்படி இருக்கோம்? இங்க இவனுங்க கிட்ட அடிமையா இருக்கிறதுக்கு அங்க போய் வெள்ளைக்காரன் கிட்ட அடிமையா இருக்கலாம். ஏன்னா வெள்ளைக்காரன் என்ன சமமாவது நடத்துவான். அது எனக்கு போதும். இந்த ஊர்ல எனக்குன்னு யாருமே இல்லாம தான் சுத்திட்டு இருக்கேன். அம்மா சாகும்போது கூட நீ வராம தானே இருந்த. உனக்கு உன் வேலை முக்கியம்னா எனக்கு என்னோட வேலை முக்கியம். நான் கண்டிப்பா போக தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு மேலேயே இவரோட மைண்ட மாத்த முடியாதுன்றதுனால அண்ணனும் அமைதியா இருந்துடுறாரு. இது எல்லாத்தையும் கண்ணையா தான் இன்னும் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ நினைச்ச மாதிரியே வெள்ளைக்காரங்க ஆர்மில ஜாயின் பண்றதுக்காக வந்துடுறாரு. ஹீரோக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஒருத்தர் பேரு ரஃபீக் அப்படின்றது, இன்னொருத்தரோட பேரு செம்பட்டு அப்படின்றது. வெள்ளைக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு பயங்கரமா ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. காலையில பெல் அடிச்சோன்னு எந்திரிச்சிடணும், அதே மாதிரி நைட்டு தான் பெட்டுக்கு படுக்க போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவங்களும் பயங்கரமா பிராக்டிஸ் எடுத்து ஓரளவுக்கு தேறி வந்துடுறாங்க. வெள்ளைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பேரை மாத்திட்டு அவங்க ஒரு பேரை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஹீரோக்கு மில்லர் அப்படின்ற பேரை தான் கொடுத்திருப்பாங்க. ஹீரோவும் கண்ணாடி முன்னாடி நின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. சேனாதிபதி மில்லர், ஜவான் மில்லர், இல்ல கேப்டன் மில்லர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பேர் இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருது. இப்ப ரஃபீக்க பார்த்து உன்னோட பேர் என்னன்னு கேக்குறாரு. அவனுங்க ஏதாவது பேரை குத்துட்டு போறாங்க, எனக்கு எப்பவுமே அப்பா அம்மா வச்ச பேர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க கேங்ல செம்பட்டுன்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு அவங்க தந்த பேர் கூட சுத்தமா தெரியல. இப்ப இவங்கள தான் படிச்சு காட்ட சொல்றாரு. ஸ்டீஃபன் அப்படின்ற பேரை தான் இவருக்கு தந்திருக்காங்க. இவருக்கு சுத்தமா அது கூட படிக்க தெரியல. இதை வச்சு அஸ்வின் அப்படின்ற ஒரு நபர் பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. கஞ்சிக்கு கூட வழி இல்லைன்னு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிச்சு பேசுறாருல, அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கு கேப்டன் மில்லர் அப்படின்ற பேரு ரொம்பவே பிடிச்சு போயிருது. இப்ப செம்பட்ட இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வீட்டுக்காக லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. நீ உன்னோட வீட்டுக்கு லெட்டர் எழுதலையா அப்படின்னு ஹீரோ பத்தம் கேக்குறாரு. யார் இருக்காங்கன்னு எழுத, அண்ணன் தொடர்பே இல்லாம இருக்கான். அதே மாதிரி அப்பா நான் பிறக்கும் போதே இறந்து போயிட்டாரு. என்னோட அம்மாவும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உன் அம்மா இறந்துட்டாங்களா, எப்படி வெள்ளைக்காரங்க கொன்னுட்டாங்களான்னு கேக்குறாரு. வெள்ளைக்காரங்களாம் கொல்ல, நம்ம ஆட்கள் தான் கொன்னுட்டாங்கன்னு ஹீரோவும் சொல்றாரு. இவங்க எல்லாருக்குமே இவ்வளவு நாள் ட்ரைனிங் மட்டும் தானே கொடுத்தாங்க, இப்பதான் வேலைக்காக இவங்களை வெளியே கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப வெளியே போயிட்டு இருக்கிறதுனால செம்பட்ட ரொம்ப பயப்படுறாரு. ஆஹா, எங்க கூட்டு போய் என்ன வேலை கொடுக்க போறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அஸ்வின் இருக்காரு பாத்தீங்களா, வழக்கம் போல கிண்டல் பண்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. சீனியருங்க என்ன ஆர்டர் கொடுத்தாலும் உடனே செய்யணும், அதுதான் ஒரு நல்ல ஜவானுக்கு அழகு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஒரு வீரனுக்கு எது அழகு தெரியுமா, நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா பொதுமக்கள் தான் போராட்டம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க நிறைய வணிகம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் இந்த இடத்துல நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் மக்கள் அந்த இடத்துல போராடிட்டு இருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்கள ஷூட் பண்ற மாதிரி உட்கார சொல்லிட்டாரு. இப்ப இவங்களும் ஷூட் பண்ற மாதிரி உட்காந்துடுறாங்க. ஷூட்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்த மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இப்போ பார்த்தா சீனியரும் ஷூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது நம்ம ஆட்களை நம்மளே ஷூட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு. எல்லாருமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் தயங்கின மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. அவர் திரும்ப திரும்ப ஷூட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் வேற வழி இல்லாம ஷூட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்தை செம்பட்டையால தாங்கிக்க முடியல. அதனால அதே இடத்துல மயக்கம்லாம் போட்டு விழுந்துடுறாரு. இப்ப ஆல்மோஸ்ட் அங்க இருந்து எல்லாரையும் சாவடிச்சிடுறாங்க. அதே இடத்துல நெருப்பு மாதிரி உருவாக்கிடுறாங்க. எல்லா பாடியும் அந்த இடத்துல போட்டு எரிக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் மட்டும் தனியா ஒரு இடத்துல உட்காந்து இருக்காங்க. தப்பு பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. செம்பட்டியால குற்ற உணர்ச்சியை தாங்கிக்க முடியல, பயங்கரமா அழுது புலம்பிட்டு இருக்காரு. இப்ப கையில இருக்க கன்னால அவரே ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்ப சீனியர் இருக்கார்ல, இவன மாதிரி கோழைங்க எல்லாம் வந்து சேர்ந்துடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா அவருக்குள்ள புலம்பிட்டு இருக்காரு. கரெக்டா ஹீரோ இவருக்கு பக்கத்துல வந்துடுறாரு. ஒரு கத்தியால இவரோட தொண்டையிலேயே இறக்கி இந்த சீனியரை சாவடிச்சிடுறாரு. நம்ம இருந்தாலும் ஆபத்து, நம்மளும் செத்து போயிடணும் அப்படின்ற மாதிரி இவரே ஷூட் பண்ணிக்கலாம் நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ரஃபீக் இருக்கார்ல, இந்த இடத்துல வந்து தடுத்துடுறாரு. அவசரப்பட்டு நீ செத்துலாம் போயிடாத, முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ, அவங்க வந்துட போறாங்கன்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிருப்பாரு. ஹீரோக்கு எங்க போறதுன்னு தெரியல, திரும்பி அவரோட கிராமத்துக்கே வந்துடுறாரு. ஆனா கிராமத்து மக்கள் எல்லாருமே பயங்கரமா இவரை போட்டு திட்டுறாங்க. இவரோட அண்ணனும் சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்கவர் தானே, அவரும் அந்த கூட்டத்துல இருந்தாரு, நீ உன் அண்ணனையும் சாவடிச்சிட்டு அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இந்த ஊர் பக்கமே வராது அப்படின்ற மாதிரி துரத்திலாம் விடுறாங்க. அப்பதான் அவன் எங்கல்ல ஒருத்தனா மாறினா அப்படின்ற மாதிரி கண்ணையா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கண்ணையாவும் ஆட்களை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளைக்காரங்க ஏதாவது பொருளை கொண்டு போனா அவங்களை அட்டாக் பண்ணி அந்த பொருள்லாம் புடிங்கிடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க ஒரு ஸ்டேஜ்ல மாற்ற மாதிரி வந்துடுறாங்க. அப்பதான் கரெக்டா ஹீரோ என்ட்ரியை கொடுக்குறாரு. இப்ப பிடிக்க வந்த வெள்ளைக்காரங்களை எல்லாம் காலி பண்ணிடுறாரு. இவங்க எல்லாரையும் காப்பாத்தி விட்டுறாரு. என்னதான் இவன் காப்பாத்திட்டாலும் இவனை டீம்ல சேர்க்க வேணாம், இவன் யார் என்ன நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கண்ணையா டீம்ல சேர்க்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு. பக்கத்துல இருக்கவன கூட உங்களால சரியா ஷூட் பண்ண முடியல, அவன் எவ்வளவு லாங்ல இருந்து ஷூட் பண்ணான் பாத்தீங்களா, அவன் கண்டிப்பா இந்த டீம்ல இருக்க போறான்னு சொல்றாரு. இப்படிதான் கண்ணையோட டீம்ல ஹீரோவும் சேர்ந்து வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. இவங்களுக்கு நிறைய காசுலாம் கிடைக்கும்ல, அந்த காசெல்லாம் மத்தவங்களுக்கு தந்து இவங்க ஹெல்ப் கூட பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஒரு பிரச்சனைன்ற மாதிரி வந்திருக்காரு. என்னன்னா அவரோட ஒய்ஃப் கிட்ட ஒரு நபர் தப்பா நடந்துப்பான், அதாவது அவன் ஜவானா தான் இருப்பான், அந்த தகவல் தான் சொல்றாரு. இதனால ஹீரோவும் கண்ணையாவும் சேர்ந்த மாதிரி அந்த நபரை தூக்கிடுறாங்க. அந்த நபரும் வேணா விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மெயின் பாயிண்ட பார்த்து ஷூட் பண்ணிடுறாரு. அதே சமயம் இவங்களுக்கு தேவையான வெப்பன் எல்லாம் சிலோன்ல இருக்க ஒருத்தர் மூலியமா தான் வாங்கிட்டு இருப்பாங்க.
இவங்க காசு கொடுத்து வெப்பன் வாங்குவாங்க, அதே மாதிரி இவங்களுக்கு வெப்பன் கிடைக்கும் போது வெப்பனை கொடுத்துட்டு காசெல்லாம் வாங்குவாங்க. அமைதி வழியில போராட்டம் பண்ற மாதிரி ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்புக்கு இவங்க நிறைய காசு தந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலா அவங்க இவங்களுக்கு மருத்துவ ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஹீரோவோட வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு அவரோட ஊரை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அந்த ஊர்ல இருக்க ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் பாத்தீங்களா, அவரை மட்டும் நடுவுல கூப்பிட்டு பேசுவாரு. அதே சமயம் ஹீரோ ரொம்ப அட்ராசிட்டி பண்றாருல, அதனால ஹீரோவை பிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி வேலையெல்லாம் நிர்ணயிச்சிருப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட் பார்த்த வரைக்கும் ஹீரோ ஒரு நார்மல் ஆளா தான் இருந்திருப்பாரு. இப்ப பல கொலைகள்லாம் பண்ணிருக்காருல, இதனால இந்த ஃப்ரெண்ட் ரொம்ப பயப்படுறாரு. திரும்பி நம்ம ஊருக்கு வந்து அமைதியான வாழ்க்கை வாழு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது ஹீரோ என்ன சொல்லிட்டாருன்னா, நானும் அப்படி வரதானே நினைச்சேன், ஆனா ஊர்ல யாராவது என்ன சேர்த்தீங்களா, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உன் கூட பேசணுன்றதுக்காக வர வச்சேன், இந்த மாதிரி அட்வைஸ் பண்றதுன்னா நீ கிளம்பிரு அப்படின்ற மாதிரி இவரும் அனுப்பி வைக்கிறாரு. இவங்களே கொள்ளடிச்சு தானே சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கிட்ட இருந்து மாஸ்க் போட்ட ஒரு குரூப் கொள்ளடிச்சிருக்கு. கண்ணையாவும் அந்த மாஸ்க் எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப வெள்ளக்காரங்க ஒரு ரூட்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த இடத்துல புந்து அந்த வெள்ளக்காரங்க எல்லாம் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு புதுசா ஒரு பைக் கிடைச்சிருக்கு. சந்தோஷமா ஓட்டி பார்க்கலான்ற மாதிரி இவரும் ஏறி உட்கார்றாரு. அப்பன்னு பார்த்து சாவாம இருக்கிறவன் இவரை ஷூட் பண்ணிடுறான். இவர் முதுகுலயே பலமா காயம்பட்டது. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த நபரை சாவடிச்சிடுறாங்க. இவரையும் வேகமா தூக்கிட்டு கிளம்புறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அமைதியா போராடுற குரூப் இருக்குல்ல, அதுல ஒருத்தங்களா தான் ஹீரோயின் இருப்பாங்க. எப்படிலாம் போராட்டம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஒருத்தருக்கு அடிபட்டு இருக்கு, நீங்க தான் சரி பண்ணும் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் படிச்சவங்களா இருப்பாங்க. இப்ப புல்லட்லாம் வெளியே எடுத்துறாங்க. இவருக்கு காயத்துக்கான மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட முகத்தை இவர் பாத்துறாரு. எனக்கு மருத்துவ உதவி பண்ணது வேல்மதி தானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவர் டீம்ல இருக்க ஒரு பொண்ணை பார்த்து தான் கேட்கிறாரு. அந்த பொண்ணோட பேரு தேனு அப்படின்றது. ஓஹோ, உனக்கு வேல்மதியை முன்கூட்டியே தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. அப்பதான் வேல்மதி அவங்க லீடர் கூட வராங்க. அந்த லீடர் பேரு நம்ம குருன்னு வச்சுப்போம். குரு என்ன சொல்றாருன்னா, உன் அண்ணன் கூட சேர்ந்து நான் வேலை பார்த்தவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ அன்னைக்கு ஷூட் பண்ணி சாவடிச்சல, அந்த கேங்ல உன்னோட அண்ணன் மட்டும் இறந்து போல, வேல்மதியோட ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் இறந்து பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற வேல்மதி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஹஸ்பண்ட கொன்னது இவன் தானா அப்படின்ற மாதிரி ஹீரோ மேலே உங்களுக்கு தனியா ஒரு கோவம் வருது. இதை பத்திலாம் எல்லார்கிட்டயும் இவங்க புலம்புற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கன்னியாவும் மாதிரியே நிறைய குரூப் செயல்படும். அந்த குரூப்புக்கெல்லாம் மீடியம் பர்சன் மாதிரி தான் இந்த குரு இருப்பாரு. இப்ப கன்னியா இருக்காருல்ல, நாங்க சேர்த்து வச்சதை வேற ஒரு குரூப்புக்காரங்க தூக்கிட்டாங்க, இந்த மாஸ்க் தான் கிடைச்சது அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. இது என்ன குரூப்னு எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட பேசிடுறேன் அப்படின்ற மாதிரி குரு சொல்றாரு. சரின்ற மாதிரி கண்ணையாவும் ஏத்துக்கிறாரு. என் ஹஸ்பண்ட கொன்னது நீ தான் தெரிஞ்சோன்னு உன்னை கொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா காப்பாத்த தெரிஞ்ச எனக்கு கொல்ல தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய இளம் பெண்கள் கிட்ட எல்லாம் ஒரு நபர் தப்பா நடந்துட்டு இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் கவர்னரோட பையனா இருப்பான். பேரு ரைலி அப்படின்றது. நான் பண்ணதுக்காக பதிலுக்கு வாங்கிட்ட ஒரு உதவி தான் கேட்க போறேன். இது வரைக்கும் அப்பவிங்க நிறைய பேரை கொலை பண்ணிருக்கல, அந்த ரைலியும் நீ கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் சரின்ற மாதிரி தலாசிக்கிறாரு. இவங்களும் கோவமா இங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க. வெள்ளக்காரங்கள்ல முக்கியமான ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவோட ஊருக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்க கோயில்ல எதையோ தேடிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு தெரியாம அப்பவும் பையனும் சேர்ந்த மாதிரி ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சிருப்பாங்க. அது இவங்களோட ஊரோட பொக்கிஷம் மாதிரி இருக்கும். ஆனா வெள்ளக்காரங்களுக்கு அது இருக்கிறத பத்தி எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. இவங்க எங்க மறைச்சு வச்சிருக்காங்களோ அங்க இருந்து கரெக்டா எடுத்துடுறாங்க. யார் இந்த தகவலை லீக் பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம கூட்டத்திலேயே யாராவது ஒருத்தர் தான் லீக் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த பிரின்ஸும் கோவமா சொல்லிட்டு இருக்காரு. லீக் பண்ணது யாருன்னு நமக்கு காமிச்சிடுறாங்க. குமாஸ்தா மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. அவர் தான் தங்கத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. ராஜாவா இருந்தாலும் கொண்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து இவரால சொல்ல முடியாது. அதனால அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அதை அங்க இருந்து கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது அதை மீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜாவும் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மில்லர் நிறைய இந்த கொள்ள சம்பவம் எல்லாம் பண்றது இவருக்கு தெரியும். மில்லர் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாருன்னா, மில்லரை இந்த விஷயத்த பண்ண சொல்லு, உங்க எல்லாரையும் கோயிலுக்குள்ள நான் அனுமதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவா அந்த தேனுன்ற பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. என் அண்ணனை நான் தான் கொன்னுட்டேன்ற குற்ற உணர்ச்சியை விட்டு என்னால வெளியே வர முடியல. இப்ப இவளோட ஹஸ்பண்டையும் நான் தான் கொன்னேன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. பேசாம இதெல்லாம் விட்டுட்டு சிலோனுக்கு போயிடலான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, பேசுறதுக்காக வந்துடுறாங்க. பிரின்ஸ் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஊரோட மான மரியாதை எல்லாமே அந்த பெட்டியில தான் இருக்கு, எங்களால நேரடியா வாங்க முடியாது, நீ தான் இந்த விஷயத்த பண்ணோம், அப்படி பண்ணா 1 லட்சம் ரூபாய் தர சொல்லி ராஜா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹீரோ இருக்காருல, பிளான் போட்டுட்டு சொல்றேன், அது வரைக்கும் மான மரியாதை இல்லாமே அந்த ஊர்ல இருங்கன்ற மாதிரி லைட்டா நக்கல் பண்றாரு. அந்த பிரின்ஸும் பெருசா எதுவும் பேசிக்காம கிளம்பிடுறாரு. இந்த பிரின்ஸை நம்ப முடியாது, இதை நம்ம பண்றதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கண்ணையா கிட்ட சொல்றாரு. நிறைய காசு கிடைக்குது, கண்டிப்பா இந்த விஷயத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னு கண்ணையா சொல்றாரு. பிரின்ஸ் என்ன சொல்றாருன்னா, எங்க சைட்ல இருந்து ஒரு 10 பேர் அனுப்பி வைக்கிறோம், காளியும் உங்க கூட வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க அதை எடுத்தோன்னா காளி கிட்ட கொடுத்துருங்க, நாங்களும் 1 லட்சம் ரூபாய் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த டீமை சேர்ந்தவங்களா சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ராஜா என்ன சொல்றாருன்னா, அந்த பொருளை வாங்கணும்னா ஹீரோவோட கதையும் ஃப்ரெண்டோட கதையும் முடிச்சிரு, ஏன்னா இவங்களெல்லாம் கோயிலுக்குள்ள விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரின்ஸ் சரின்னு கேட்டுக்கிறாரு. இதெல்லாம் காளியும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு.
இப்ப இவங்களும் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த வெள்ளக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, இப்ப வண்டியில வந்துட்டு இருக்கான். இந்த புதையலுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்பதான் பார்த்தா வந்துட்டு இருக்க வேனெல்லாம் இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுமே செம்ம ப்ரொடெக்ஷனோட தான் வந்திருப்பாங்க. இப்போ ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, மிஷின் கன்னை வச்சு இவங்க இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் மிஷின் கன்னை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, அதை ஷூட் பண்றவன காலி பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் இங்க வண்டியை நிறுத்தி வைக்கூடாது, எடுத்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வேனெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இவங்கள விடக்கூடாதுன்ற மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு முன்னாடி 3 வேனை போயிட்டு இருக்கு. அதுல முன்னாடி இருக்க வேன்ல தான் அவன் இருக்கான். எப்படியாவது 3 வேனையும் காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பைக்ல செம்ம வேகமா வராரு. இப்போ ஒவ்வொரு வேனுக்கு பக்கத்துல வரும்போது பாம்ப போட்டு அந்த வேனெல்லாம் வெடிக்க வச்சிட்டு இருக்காரு. இப்ப கடைசியா அந்த வேனையே வெடிக்க வச்சிடுறாரு. அவன் இருக்கான் பாத்தீங்களா, காயப்பட்ட மாதிரி அந்த பாக்ஸ் எடுத்துட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். அதுக்குள்ள ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப கன்னால ஷூட் பண்ணி இவனை லாக் பண்ணிடுறாரு. இவன் இருக்கான் பாத்தீங்களா, அவசரப்பட்டு என்ன ஷூட் பண்ணிடுறத, பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவேன், நான் கவர்னர் பையன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஓஹோ, உன்னோட பேர் என்னன்னு கேக்குறாரு. இவனும் ரைலி அப்படின்ற மாதிரி சொல்றான். என் உயிரை 2 வாட்டி ஒரு பொண்ணு காப்பாத்தினா அவ கேட்ட விஷயத்த நான் அவளுக்கு தரணுமா தேவையில்லையா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. கண்டிப்பா தரணும் அப்படின்ற மாதிரி இந்த ரயிலையும் சொல்றான். அப்ப சாவு அப்படின்ற மாதிரி இவரும் ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவோட ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இப்பதான் ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவை காணோம். ஒரு லெட்டர் மட்டும் தான் வச்சிருக்காரு. அந்த லெட்டர் எடுத்து பாக்குறாங்க. நான் சிலோனுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காரு. என்ன நம்மளை ஏமாத்தி பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கண்ணையா என்ன சொல்றாருன்னா, நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த விஷயத்த பண்ணல, அந்த ஊரை தண்டிக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். அந்த ஊர் மக்கள் என்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண போறாங்களோன்னு சொல்றாரு. இப்ப வெள்ளக்காரங்க எட்டு இருக்காரு பாத்தீங்களா, ராஜாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. எங்க சைடுல இருந்து யாரும் இந்த விஷயத்த பண்ணல, அவன் பேர் மில்லரு, அவனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கொள்ளைக்கும் உங்களுக்கும் வேணா சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்த மறைக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அது கூட தப்பு தான். இதுக்கப்புறம் அந்த தப்பை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுறான். அவன் பேரு ஆண்ட்ரூ அப்படின்றது. இப்ப ஆண்ட்ரூ ஆட்களோட இந்த இடத்துக்கு வந்துடுறான். இந்த கிராமத்துல இருக்க எல்லாரையும் அடிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்றான். அந்த மில்லர் எங்க இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இந்த கண்ணியாவும் ஆட்களும் உள்ள புந்து காப்பாத்தலான்னு பாக்குறாங்க. ஆனா ஆண்ட்ரூ கிட்ட ஒரு படையே இருக்கு, இவங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த ஆண்ட்ரூ இருக்கான்ல, சீக்கிரமா சொல்றீங்க, அப்படி இல்லைன்னா 1 மணி நேரத்துக்கு ஒருத்தனா சாவடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. முதல்ல இவனை கூட்டு வா அப்படின்ற மாதிரி ஒரு நபரை கூட்டு வர வச்சு சாவடிச்சிடுறாரு. சொன்ன மாதிரியே 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர சாவடிச்சிட்டு இருக்காரு. இந்த சவுண்ட் எல்லாத்தையுமே உள்ள இருந்து பிரின்ஸ் கேட்டுட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவங்க சாவுற சவுண்ட் கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சிரிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பக்கத்துல இருந்து காலியும் கவனிக்கிறாரு. இவர் மேல கோவம் வருது, ஆனா எதுவுமே பண்ண முடியாம அமைதியா இருக்காரு. கண்ணையா கேங்ல அடிப்பட்டவங்களுக்கு இவங்க மருத்துவம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி போச்சுன்னா அந்த ஊரே சுடுகாடா மாறிடும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் எல்லாம் பேசுறாங்க. இதனால கண்ணையாவும் கேப்டன் மில்லரை மாட்டி விடணும்னு முடிவு பண்றாரு. இதனால இவர் சரண்டர் ஆகுற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கேப்டன் மில்லர் சிலோனுக்கு போறதா தான் சொல்லியிருக்கான். இப்ப கடல் எல்லைக்கு போனா கூட பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த கடல் எல்லையில நம்ம ஹீரோ இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள இருக்கிறத பாக்குறாரு. என்ன இருக்குன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க, ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. ஒரு வயசானவங்க கதை மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான் ஹீரோவோட அம்மாவா இருப்பாங்க. நமக்கு ஒரு ஆபத்துனா ஊர் தெய்வம் காப்பாத்துறதுக்காக வரோன்ற மாதிரிலாம் அம்மா சொல்லுவாங்க. சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதம்மா, அமைதியா இரு அப்படின்ற மாதிரி இவரும் அம்மா கிட்ட சொல்றாரு. இப்பதான் இவரோட அண்ணன் ஊர்ல இருந்து வராரு. எப்பயாவது மட்டும்தான் இவங்களை பாக்குறதுக்காக வருவாரு. அம்மா இருக்காங்கல்ல, நீ பண்றதெல்லாம் சரிதான்ப்பா, இருந்தாலும் அம்மாவை பாக்குறதுக்கு நடுவுல வான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப தம்பி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் உனக்கு வர டைம் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி தம்பியும் கிண்டல் பண்றாரு. அம்மாக்காகவாது அப்பப்ப வீட்டுக்கு வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க யாரையும் அந்த கோயிலுக்குள்ள சேர்க்க மாட்டாங்கல்ல, அதனால இந்த இடத்துல நம்ம பூஜை மாதிரி பண்ணலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல பூஜை மாதிரி பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இந்த தகவல்லாம் குமாஸ்தா மூலியமா பிரின்ஸுக்கு தெரிய வந்துருது. ஓஹோ, அவனுங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி பிரின்ஸும் கோவப்படுறாரு. அதே மாதிரி மறைஞ்சு வாழ்ற செங்கோலனும் இங்க வந்திருக்கான் அப்படின்றது தெரிய வருது. அதனால இவங்க மேல் இடத்துல போட்டு கொடுத்துடணும்னு நினைக்கிறாங்க. இப்ப டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கும் போது மொத்த ஆட்களும் செங்கோலனை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அம்மா தான் தடுத்து பையனை அனுப்பி விடுறாங்க. அப்படி தடுக்கும் போது துரத்திட்டு வந்தவங்க இடிச்சிருவாங்க. அம்மாக்கு காயம் பட்டது. இப்ப அண்ணன் இருக்கார்ல, அம்மாவை பாத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன், முதல்ல போன்ற மாதிரி இவரை அனுப்பி வைக்கிறாரு. துரத்திட்டு வந்த ஆட்களும் செங்கோலனை மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அம்மா கீழே விழுந்ததுல பலமா அடிபட்டிருக்கும். எப்பனாலும் சாவலான்ற நிலைமையில இருக்காங்க. என் பையன் செங்கோலனை பாக்குறதுக்காக வர சொல்லு அப்படின்ற மாதிரி முணுமுணுத்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவால அண்ணனை கான்டாக்டே பண்ண முடியாது. இருந்தாலும் அம்மாக்காக என்ன சொல்றாருன்னா, தகவல் சொல்லிட்டேன், சீக்கிரமா வந்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அம்மாவோட உயிர் இந்த இடத்துல போயிருது. பையனை பார்க்காம போயிருச்சு அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணுவாரு. இதனால தான் ஸ்டார்டிங்ல அண்ணன் கிட்ட கொஞ்சம் கோவமாலாம் இவர் பேசியிருப்பாரு. இவங்க ஆயுதம் காசெல்லாம் கைமாத்துவாங்கல்ல, அவங்க கூட கிளம்புற மாதிரி பிளான்ல தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப அந்த பெரியவர் இருக்காருல்ல, நீ பண்ணது ரொம்ப தப்புப்பா, அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நடக்கிற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கும். ஹீரோயின் தான் வைத்தியம் எல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க. இப்ப அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, முன்னெல்லாம் ஹீரோ இப்படி கிடையாது, ரொம்ப அமைதியானவனா தான் இருந்தான், உங்களெல்லாம் பார்த்தான்ல, அதுக்கப்புறம் தான் நிறைய மாற்றம்லாம் ஏற்பட்டு இப்படி மாறிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
இப்ப கரையில வச்சு ஹீரோவை பிடிக்கணும்ன்ற மாதிரி ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. அங்க இருக்க பையன் கிட்ட ஹீரோவை பாத்தியா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவர் சிலோனுக்கு கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவனும் சொல்றான். ஹீரோ சிலோனுக்கு தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்ற தகவல் ஆண்ட்ரூக்கும் தெரிய வந்துருது. ஆண்ட்ரூ பயங்கரமா கோவப்படுறான். இன்னைக்கும் ஒவ்வொருத்தரா சாவடிக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். முதல்ல இந்த கண்ணையால இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கான். இப்ப கண்ணையோட ஆட்களும் கண்ணையாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. தேன் இருக்காங்கல்ல, உன் சேஃப்டிக்காக இதை வச்சுக்கோன்னு ஹீரோயின் கிட்ட ஒரு கண்ணை தராங்க. ஹீரோ தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் காமிச்சாங்க. ஆனா ஹீரோ காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க கிட்ட இருந்து நிறைய ஆயுதம்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதை வச்சு இந்த இடத்துல பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டாரு. ஆண்ட்ரூ கம்மி ஆட்கள் கூட தான் வந்திருப்பாரு. அதனால தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு காயெல்லாம் பட்டுது. இப்ப உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பயந்து தான் அங்க இருந்து ஓடி போறாரு. இந்த தகவல்லாம் கேள்விப்பட்டு ராஜாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவருக்கும் படம்லாம் இருக்கும். அந்த சப்போர்ட்டோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கோயிலுக்குள்ள யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல நுழைய முடியாது. இவர் கோயிலுக்குள்ள வந்துடுறாரு. இங்க நிறைய மக்கள் இறந்து போனாங்கல்ல, அவங்களுக்கான இறுதி சடங்கெல்லாம் நடக்குது. அதே மாதிரி நிறைய ஆட்கள் மாட்டவும் செஞ்சிருப்பாங்க. ஹீரோவும் இவங்களை காலி பண்ணோன்னு கன்னோட பக்கத்துல வந்துடுறாரு. நம்ம ஆட்கள்லாம் எந்திரிச்சு தள்ளி போய் நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ஆட்கள்லாம் தள்ளி போயிடுறாங்க. இப்ப வெள்ளக்காரங்க மட்டும் தான் அந்த இடத்துல இருக்காங்க. முட்டாள்தனம் பண்ணாத, நீ சரண்டர் ஆகுறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி மாட்டினவங்க சொல்றாங்க. ஆனா இவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாரு. இப்ப கன்னால ஷூட் பண்ணி ரொம்ப கொடூரமா எல்லாரையும் சாவடிக்கிறாரு. இவனால தான் நம்ம எல்லாருமே சாக போறோம் அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேர் ஹீரோக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க. எப்படியோ அவங்க படையோட வர போறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கண்ணையாவும் நம்ம ரெடியா இருக்கணும்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஆண்ட்ரூவை நமக்கு காட்டுறாங்க. முகலாம் தீஞ்சு போயிருக்கு. இப்ப படையெல்லாம் பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்கான். கோயிலுக்குள்ள வச்சா பொதுமக்கள்லாம் கொஞ்சம் சேஃபா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துல ராஜா இருக்காருல்ல, அவனுங்க இங்கதான் நுழைய பார்ப்பாங்க, யாரையும் நுழைய விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பிரின்ஸ் கிட்ட சொல்றாரு. வேல்மதியை பொறுத்த வரைக்கும் அந்த கோயிலை பத்தி முழுசா தெரியும். ஒரு சின்ன வழி இருக்கு, அது வழியா உள்ள நுழைஞ்சு நான் கதவை திறக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவால அவங்களோட முகத்தை பார்த்தே பேச முடியல. இது அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. நீ இன்னும் அந்த குற்ற உணர்ச்சியோட இருக்காத, உன் புல்லட் என்னோட ஹஸ்பண்ட சாவடிக்கல நான் நினைச்சுக்கிறேன், நம்ம இதுக்கப்புறம் சேர்ந்து செயல்படலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சரி டீமை கூப்பிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. சீக்கிரட்டா ஒரு வழி இருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த வழியை உடைச்சி இவங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்ப சவுண்ட் கேட்டு ராஜா இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஆட்களோட பாக்குறதுக்காக போறாரு. இப்ப இவங்களும் ராஜாவை பார்த்தோன்னா இந்த இடத்துல சண்டைலாம் போடுறாங்க. இவங்க கிட்ட ஒரு கன் இருக்குல்ல, அந்த கன்னை வச்சு ராஜாவை ஷூட் பண்ணிடுறாங்க. அவரும் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்திருக்காரு. பக்கத்துல வந்த ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அப்பாவை கொன்னதுக்காக நான் உங்களை கொல்ல போறது கிடையாது, உங்களால இந்த ஊர் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, அதனால நீங்க சாவுங்க அப்படின்ற மாதிரி ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாங்க. வெளியே பிரின்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஆட்கள் கூட சேர்ந்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் டீமும் அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. பிரின்ஸ் மட்டும் ஹீரோ கிட்ட தனியா மாட்டான். ஹீரோவும் அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கன்னோட காலி வந்துடுறான். இதனால பிரின்ஸ் இருக்காருல, என் கிட்ட கன்னை தா அப்படின்ற மாதிரி கையை நீட்டுறாரு. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோ கிட்ட கன்னை தந்துடுறான். காலிக்கும் பிரின்ஸ் மேல கோவம் இருக்குல்ல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோயின் உள்ள இருந்து கதவை திறந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் எல்லாருமே உள்ள போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்கெல்லாம் உள்ள போறது பிரின்ஸுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. அதை பார்க்க வச்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் சாவடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி கோயிலுக்குள்ள நுழையிறாங்க. குருன்னு ஒரு பெரியவரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பெரியவரும் அந்த மாஸ்க் போட்டு கொள்ளையடிப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. ஹீரோவோட ஊர்ல நடக்கிறத பத்தி சொல்லிட்டாரு. அந்த ஆண்ட்ரூ கொலைவெறியோட வரான், நீங்களும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஆண்ட்ரூ செம்ம கோவமா ரெடி ஆயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு படையா அந்த இடத்துக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட கன்னை இவங்க கிட்ட இருக்கு. அதே சமயம் அங்க சில ஆட்கள் மாட்டினாங்கல்ல, ஹீரோ நீங்க போங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாரு. இப்ப அவங்களும் இந்த படை கூட சேர்ந்து திரும்பி அங்க கிளம்பிட்டு இருக்காங்க. பொதுமக்கள்லாம் கோயிலுக்குள்ள இருக்காங்க. சண்டை போடலாம் நினைக்கிறவங்க மட்டும் வெளியே இருக்காங்க. தேனு நீயும் கோயிலுக்குள்ள போயிடு அப்படின்ற மாதிரி கண்ணையா சொல்லிட்டாரு. என்னோட கண்ணையா அப்படி வளர்க்கல, நான் சண்டை போட போறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப வெள்ளக்காரங்க இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ஹீரோ மேல தனிப்பட்ட முறையில கோவம் இருக்கும். அஸ்வினும் ஹீரோவை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி வெறியோட தான் வந்திருக்காரு. இப்ப ஹீரோவை கவனிக்கிறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தனியா நடந்து வந்துட்டு இருக்காரு. கையை தூக்குன மாதிரியே நடந்து வந்துட்டு இருக்காரு. ஆனா ஆண்ட்ரூ இருக்காருல்ல, கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, அவன் கதையை முடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே ஹீரோவை நோக்கி வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்ப கையை தூக்கி இருக்க ஹீரோவும் ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்குறாரு. உடனே அந்த இடத்துல ஆட்கள்லாம் பாம்பை வெடிய வச்சிடுறாங்க. அந்த பாம்புலயே நிறைய ஆட்கள் இறந்து போயிடுறாங்க. மிச்சவங்க எல்லாம் காயப்பட்ட மாதிரி எந்திரிச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் டீமும் சேர்ந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து பயங்கரமா இந்த இடத்துல சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட கேங்கோ கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டு இருக்கு. அதனால நம்மளும் ஹெல்ப் பண்றதுக்கு போனோன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இப்ப ஜவான் கேங் ஆட்களையே ஜவான் கேங் ஆட்கள் அட்டாக் பண்றாங்க. நம்ம ஆட்கள்லாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னார்ல, அவங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரஃபீக்கும் தகவல் கிடைச்சு வந்திருக்காரு. அவரும் ஹீரோக்கு சப்போர்ட்டிவா இவங்க ஆட்களையே இவர் காலி பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் இவங்க ஹெல்ப் பண்ணாலும் அவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதனால ஹீரோவோட கேங் ஒரு ஸ்டேஜ்ல காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்குறாங்க. ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. குரு ஒரு கேங்க பார்த்து பேசுறதுக்காக வந்தார்ல, அந்த கேங்கோட லீடராவே செங்கோலன் தான் இருப்பாரு. செங்கோலன் இன்னும் சாவல அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப செங்கோலன் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாரு.
அண்ணன் உயிரோட இருக்காரா அப்படின்ற மாதிரி இவரும் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப அண்ணன் இவரு சேர்ந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரஃபீக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து சண்டை போடுறதுல ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஆண்ட்ரூவிய சாவடிச்சிடுறாங்க. இது வரைக்கும் ஹீரோவை புடிச்சு தந்தா இவ்வளவு காசுன்ற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் உன் பேர்லயும் இந்த போஸ்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. போஸ்ட் வரது பிரச்சனை கிடையாது, ஆனா போஸ்ட்ல போட்டோவை சரியாவே போட மாட்டாங்க, அதை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு அப்படின்ற மாதிரி ரஃபீக்கும் கிண்டலா சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டாரு. இப்ப ஹீரோவும் அவரோட அண்ணன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அம்மா சாகும் போது கூட வர முடியாம போயிருச்சு, அமைதி அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்றதுக்காக தான் நானும் இந்த மாதிரி மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த பாக்ஸை இவங்க கிட்டே தந்துடுறாரு. இப்ப சாமியார் தான் பாக்ஸை ஓபன் பண்ணிட்டாரு. உள்ள பார்த்தா ஒரு நபரோட சிலை தான் இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனா இருந்து இவங்களுக்கு போராடின ஒருத்தரை தான் கடவுளா மாத்திருக்காங்க. இப்ப எல்லாருமே அந்த கடவுளோட சிலையை பார்த்து வேண்டிட்டுலாம் இருக்காங்க. ஏன்னா திரும்பி அவங்க ஆர்மியோட வர வாய்ப்பு இருக்கு, அவங்க கூட சண்டை போடுறதுக்கான தைரியத்தை தா அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாருமே வேண்டிட்டு இருக்காங்க. இப்பதான் நமக்கு இளவரசியை காட்டுறாங்க. இளவரசி பேரு சகுந்தலா. இவங்க படிப்புக்காக வேற ஊர்ல இருந்தாங்க போல. இப்ப குமாஸ்தா இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அப்பாவையும் அண்ணனையும் அந்த கேப்டன் மில்லர் தான் சாவடிச்சான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் அண்ணி அழுவுறத பார்த்து கஷ்டப்படுறாங்க. அந்த கேப்டன் மில்லரை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே நமக்கு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.